விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. சென்னையின் 3வது முனையமான தாம்பரம் ரயில் நிலையத்தில் 24 கோடி ரூபாய் மதிப்பிலான நவீனமயமாக்கல் பணிகள் ஆமை வேகத்தில் நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. லிப்ட் மற்றும் எக்ஸ்கலேட்டர் அமைக்கும் பணிகள் முடிவடையாததால் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் செங்குத்தான படிக்கட்டுகளில் மிகவும் சிரமத்துடன் ஏறி இறங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. 376 கோடி வருவாய் ஈட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ரயில் நிலையத்துல பல அடிப்படை வசதிகள் இல்ல. உடனடியாக அந்த அடிப்படை வசதிகளை மேம்படுத்தணும் அப்படின்னு வலியுறுத்தி ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். நடைமேடை பணிகள்ல லிப்ட் எஸ்கலேட்டர் பணிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பணிகளை துரிதப்படுத்தணும். ரொம்ப தாமதமா நடக்குது. குறிப்பாக இந்த புதிய நடை மேம்பாலத்திலிருந்து வெளியே ஏற்றத்துக்கான பாதைகள், அப்ரோச் சாலை இல்ல, சர்க்குலேஷன் ஏரியா வசதிகள் இல்ல. இதெல்லாம் உடனடியாக செயல்படுத்தணும். இது ஏற்படுத்தினாலே இந்த பயணிகளுக்கு மிகப்பெரிய ரிலீஃபா இருக்கும். நாங்களே நிறைய லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கோம். மாற்றுத்திறனாளிகள் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் அந்த கிட்டத்தட்ட 40 படிக்கட்டுகளை ஏறி அதுக்கப்புறம் கிழக்கு பகுதி வெளியேறணும்னா 1 கிலோமீட்டர் தூரம் நடக்கிற மாதிரி இருக்கு. அது ரொம்ப பெரிய அசௌகரியத்தை ஏற்படுது. வயதானவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. இது குறித்து சென்னை கோட்ட மக்கள் தொடர்பு அலுவலர் ஏழுமலை பேசும்போது, புறநகர் மற்றும் தூரப்பகுதி ரயில்கள் தொடர்ந்து இயக்கப்படும் சூழலில் ரயில் சேவைகளுக்கு எவ்வித இடையூறுமின்றி பாதுகாப்பு விதிகளுக்கு உட்பட்டு மேம்பாட்டு பணிகள் சவாலாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.